குடிகொண்ட தெய்வமே காளியம்மாளை பணிந்து விட்டால் மக்கள் குறை தீரும், சகல நலங்களும் கிடைக்கும். காளியை நினைத்து விட்டால் சகல நலங்களும் கிடைக்கும். எல்லோரும் காளியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. கணையமறைத்தான் காளியிடம், கணையமறைத்தான் காளியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், காளி பொற்பதத்தை மீறுவதில்லை. எல்லோரும் கணையமறைத்தான் காளியிடம், காளியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள். மக்கள் குறையை தீர்க்கும் எங்கள் மகா தெய்வமே, மக்கள் குறையை தீர்க்கும் எங்கள் மகா தெய்வமே. கணையமரச்சான் குடிகளையே காப்பவள் காளிதானமா. எல்லோரும் காளியிடம், கணையமரச்சான் காளியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள், தேடாத உள்ளங்களில் அருள் கொடுப்பவள். தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள், தேடாத நெஞ்சங்களில் அருள் கொடுப்பவள். தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள், தேடாத உள்ளங்களில் அருள் கொடுப்பவள். நாடு செழிக்க நல்ல மழை தந்து அருள்பவள், நாம் படிக்க குரல் வளங்கள் கொடுத்து அருள்பவள். அல்லல் படும் மக்களே அயலாதீர்கள், காளியம்மன் அருளை நீங்கள் நம்பி நில்லுங்கள். அல்லல் படும் மக்கள் நீங்கள் அயலாதீர்கள், காளியை நம்பி நில்லுங்கள். மண்ணாலும் தெய்வம் எங்கள் என்று சொல்வாமா, மண்ணாலும் தெய்வம் என்று சொல்லிடுவோமா. கணையமரச்சான் குடிகளை காப்பவள் காளிதானமா. எல்லோரும் காளியிடம், கணையமரச்சான் காளியிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், காளி பொற்பதத்தை மீறுவதில்லை. கணையமரச்சான் காளியிடம் கையேந்துங்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமள் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனல் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமள் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் கொடுத்தாள். நாம் படிப்பதற்கு கீதையின் பாடம்
கொடுத்தார். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. ஹலோ, செல்லமாருடைய வகைராக்கள் சார்பாக நடத்தப்படும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் நாடகம் அமைத்து கொடுத்த மண்ணின் மைந்தர் எனது ஆரோக்கிய சித்தப்பா மாசானம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். இந்த நாடகத்திற்கு சிறப்பான ஒளிபலி ஏற்பாடு உமாரடியஸ் உரிமையாளர் முத்துச்சாமி அண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தை கௌரவப்படுத்திய சிலம்பாருடைய வகையராக்களுக்கும் மற்றும் எனது கிராமமான இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் யாதவ சங்கத்தாரர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். உமாரடியஸ் உரிமையாளர் முத்துச்சாமி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசு இந்த தொகுதியின் செல்ல பிள்ளையுமான KS செயமணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி NR சேராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக SPS அழகர் அவர்களுக்கு ஆல்ரவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தின் செல்லப்பிள்ளை SK குலுச்சாமி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை அணித்து புகழாரம் சூட்டிய கனைமறைத்தான் சிலம்பாருடைய வகைராக்கள் அத்தனை உள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களும் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக கிராம நிர்வாக அதிகாரி அவர்களும் கிராம நிர்வாக உதவியாளர் அவர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். ஹலோ, இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு சமையல் செய்த அன்னவாசல் கிராமத்தைச் சேர்ந்த ஆரூர் தம்பி குமார் அவர்களுக்கு செல்லமாருடைய வகைராக்கள் சார்பாகவும் கிராமத்தார் சார்பாகவும் யாதவர் சங்கத்தார் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. காவலரை வேசமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த காவலரை கை
தோடாத சத்தியமே. ஓடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது விஞ்ஞான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுள். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நீ அறிவான், எதுவான போதும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுள். ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராஜ உனைகளா மாறுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்ட ஆடுறீங்க. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் போகுவதும் இல்லை. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. கள்ளை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பி உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. வாங்க ஆச்சாரே. நாராயண மந்திரம் வாங்க அப்பச்சி, நீங்க வந்தாத்தே அப்படியே கலகலன்னு இருக்கேன். வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. வர வேண்டும் பெரியோர்களே, நல்லாசி தர வேண்டும் தாய்மார்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. ஓடு 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 ஓடு. வர வேண்டும் பெரியோர்களே, நல்லாசி தர வேண்டும் தாய்மார்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. வலே 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 வலே. இசையோடு சுரஞான இசையோடு வர வேண்டும் பெரியோர்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. ஏரப்பப்பா ஏரபரபா ஏரப்பப்பா ரபரபா. அறமுறை இன்பம் என்னும் மாயக்கலை 64. நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. அடிவாறு சமையரே வயசில பெரியோரே, கூடு சமையரே குடத்தில் பெரியோரே. கொடை வந்த மறுபடியும் வாங்கி வந்த மாசம் உள்ள சந்தனை. இது தனிக்குடி வெத்தலை, இது மானாமதுரை வெத்தலை, இது ஊமத்தி வெத்தலை, இது திருச்சுழி வெத்தலை, இது கமுதிக்கடை வெத்தலை, இது மானாமதுரை வெத்தலை. இவர் வாங்கி கூட போட்டு பார்த்தா வாய் சைஸ் பத்தலை. வர வேண்டும் பெரியோர்களே, நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே. அமைதி. கற்கே கசடரே கற்பவை கற்றவை நிற்க அதற்கத்தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் இந்த முட்டிக்கால் கட்டுறவங்க எல்லாம் சமணம் போட்டு உட்காந்துங்க. தயவு செய்து வேணாம். ஆமா, நம்ம காளித்தாய்க்கு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் கோணமே முற்றிலும் கோணமா
எதிர்கால இளைஞர்களுக்கு வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் ஏண்டா விவசாயம் இல்லாட்ட இந்த நாடக நடிகர்கள் பசியார சாப்பிட முடியுமா? ஆமா, ஏண்டா நீ இன்னைக்கு அரசாங்க அதிகாரி மட்டுமல்ல, நாடகத்தினுடைய அமைப்பாளர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ஜங்ஷன்ல வேலை செய்யறாரு அன்பண்ணை மாசானா. ஆமா, அவரு சம்பளம் வாங்குறாருன்னா அந்த விவசாயத்துட்டேன். ஆமா, உண்மை. நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாத்தேன் நாங்க. ஆமா, கூலிச்சாமி சோத்துல கைய அப்படி சொல்லியா? ஏண்டா மேல இருந்து நீர் கீழே விழுகுது, இந்த நீர்ல இருந்து என்ன கிடைக்குது? நீர்ல இருந்து சேறு. அந்த சேர்ல இருந்து நமக்கு கிடைப்பது சோறு. ஆமா, அதனாலதான் விவசாய பெருங்குடி மக்கள் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக செல்லக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த அண்ணனுக்கு ஒரு சேர் கொடுங்க. அண்ணே, நின்றுகிட்டே நாடகத்தை பார்க்க முடியாதுண்ணே. நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. தயவு செய்து உட்கார்ந்தா அருமையான நாடக நடிகர்கள், நின்றுகிட்டு இருந்தா எனக்கு ஆள் வலிக்கு. ஆமா ஆமா. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்கள் நமஸ்காரம். நமஸ்காரம். எங்க விக்குது? இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஒளிபெருக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற உளுத்திமடை கண்டெடுத்து இரண்டெடுத்து இளவரசி உமா ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற அண்ணன் ஊதா சட்டண்ணே தெரியுதா? சிரிச்ச முகத்தோட இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் சேர்த்துருவாங்கடா. உன்னை எல்லாம் ரயில்ல தள்ளி விடணும்டா. இதுல அண்ணமா பொன்னாட ஓத்தையில கூலிச்சாமியை சொன்னாரு, நாடகத்தின் கதாநாயகனா இவன் ஒரு டப்பா மாத்திரையை வச்சிருக்கேன், இப்போ பிறகு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல லேட்டில் அடிச்சிருவாங்க. நீ வேற. ஆமா, இல்ல சங்கத்துக்கு லேட்டாவே வர்றாங்க. ஆமா, இவன் நாடகத்தின் கதாநாயகனா. இந்த 80 வயசுலயும் இப்படி சுறுசுறுப்பா இருக்காண்டா. காரணம், நீங்க வளர்த்து விட்ட பிள்ளைதான் கூலிச்சாமி. ஆமா, ஊரு சோரை தின்னுட்டு முட்டை மட்டும் 7 முட்டை தின்றுருக்கேன். நல்ல வேலை நோட்டீஸ்ல கூவண்ணா போட்டாங்க, ஓவண்ணா போட்டாங்க. சும்மா நீ வேற. ஒளிபெருக்கை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அன்னை மீனாட்சி உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களை காண ஊர்லயே உலதான் தாய்மாரா. ஆமா ஆமா. சோத்துல தண்ணி ஊத்திட்டு வீட்டுல படுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க குழம்புல தண்ணி ஊத்துவாங்க? குழம்புல தாங்க தண்ணி ஊத்துவாங்க. ஏன் தெரியுமா? விருந்தாடி அதிகமா வந்திருப்பாங்க. சரி. சோறை நிறைய ஆக்கிட்டு குழம்பு கொஞ்சமா வச்சிருப்பாங்க. சரி. அதனாலதான் ரசத்தை அதுல இழந்துடுறாங்க. அப்படி சரியா? அதனால அன்னை மீனாட்சி உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற காளியம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் காவல் பணியை சிறப்பான செய்து கொண்டிருக்கின்ற என்ற அன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை உலகத்திலேயே 2வது இடத்தில் இருக்கு. முதல் இடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று, இந்த கனையமரித்தான் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர துடித்து கொண்டிருப்போம். நீங்க தாங்க எனக்கு வாத்தியாரு. எந்த ஒரு தொழிலுமே துடிப்பா இருக்கு. குழந்தை பெற்றவர்களுக்கு குழந்தை வர என்ன கப்ப புளக்குறீங்களே? புளக்கலங்க, எதையுமே பொசிஷன் ஆச்சு. ஓஹோ, அந்த பொசிஷனோட செய்யணும். மத்திற்கு வந்தவர்களுக்கு நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்து. அது என்ன முக்கியமான வேலை வாத்தியாரே? சொல்லுங்க. இப்ப நாடகம்னு சொன்ன உடனே கனைய மறைச்சான மறுக்க முடியாது. ஆத்தாடி, நீங்க தானே வந்தீங்க சின்ன கருப்பு பெரிய ஆத்தாடி. இன்னும் என் நெஞ்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. சின்ன கருப்பை காண தூங்குறான், பூக்குள்ள இறங்கிட்டு கிணத்துல படுத்து கிடைக்கான். பெரிய கருப்பை காண தேடுறான், அவன் கம்மாய்க்குள்ள காணல நினைச்சுக்கிட்டு கிடைக்கான். என்ன வாழ்க்கையில மறக்க முடியாது. அவங்களையும் தேடுனா ஊர்லயும் ஒத்தாளு கூட இல்ல, நாங்க ஆளுகளையும் தேடுறோம். ஆமா, என்னைய பார்த்தா நான் பேக்கில தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கேன். ஏன்டா சாட்டையிட்ட அடிப்பாங்கன்னு பயந்துகிட்டே நான் தூங்கிட்டேன். சரி, அதனால நாடகத்தை வந்தவருக்கு மட்டும் வணக்க சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க வணக்கம் எப்படி கேட்பாங்க? எங்க வந்தவங்க தான் ஞானமானவன் நினைக்க கூடாது. சரி, சில இந்த ஓஏபி கேஸ் கூலிச்சாமி மாதிரி. ஐயா, ஓஏபினா? ஓஏபினா பென்ஷன். வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க, எப்படி யார் யார் எப்படி பேசுறா, யார் யார் எப்படி பாடுறா, வள்ளி நாதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க. சுப்பிரமணி எத்தனை மணிக்கு வர? எந்த சுப்பிரமணி? கொரண்டி சுப்பிரமணியம் இல்ல. கொரண்டி சுப்பிரமணியம் என்னாச்சு? கொண்டுட்டால கூலிச்சாமி. ஆமா, முருகனுக்கு பேரு சுப்பிரமணி. ஏண்டா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. ஏங்க இந்த பழமொழியை சொன்னாங்க? அதாங்க தெரியலங்க. சுக்குக்கு முருக பெருமானுக்கு ஒரு ஈடு இருக்கு. என்ன சம்பந்தம்? ஏண்டா நம்ம பெரியவங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பத்தா ஐயா, நம்ம அப்பா அப்பத்தா எல்லாம் களை எடுக்க போவாங்க. காட்டுல களை எடுத்துட்டு வந்து வரப்பு வெட்டிட்டு சோர்வா வீட்டுல படுத்து கிடப்பாங்க. ஆமா, இந்த சோறு வந்த உடனே பொண்டாட்டி புருஷன் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. வீட்டுல 3 இருக்கும். என்னது? சுக்கு, சரக்கு, கப்பு, தண்ணி பாக்கெட்டு. நாடகம் நல்லா இருக்கும்டா. என்னையா நல்லா போச்சா?
கப்பு 3 இருக்கு. தண்ணி பாக்கெட் அது இப்பங்க. அப்ப அது கிடையாது. அப்ப என்ன இருக்கு? சுக்கு, மிளகு, தித்திலிப்பு. ஓ மயில் திப்பிலியா? இது திப்பிலியா? திப்பிலி. இந்த 3 வந்து உலகத்திலேயே அரிய வகை நாட்டு மருந்து. எப்படி சொல்றீங்க? ஆமாங்க. குழந்தை வத்த வீட்லயும் இந்த 3 இருக்கும். குழந்தை பெறாத வீட்லயும் 3 இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இந்த சோர்வுக்கு என்ன செய்வாங்க, அந்த பெரியவங்க சொல்லுவாங்க, மனைவிமார்களை கூப்பிட்டு அடி கருப்பாயி ரொம்ப கலப்பா இருக்கு, சொல்லுங்க மாமா, ஒரு 2 உருக்க வரப்பு வெட்டிட்டு வந்தேன், எனக்கு ஒரு சுடு தண்ணி போட்டு கொடு. இந்த வர்றேன் மாமா, இந்த வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி எடுத்து அம்மியில போட்டு அரைச்சு கிரிட்டு 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 கிரிட்டுண்டு சரி அந்த பீரான 2 அடி இந்த அடி போய் அங்க போய் விழுந்து கிரிட்டு கிரிட்டு அரைச்சு சரி அந்த சுடு தண்ணியில போட்டு சல சலண்டு ஆத்தி குடிச்ச உடனே அதுக்கு பேர் நாங்க அலுப்பு மருந்து. சல சலண்டு உடம்பு வேர்த்து உடம்புல உள்ள வலியையும் விட்டுரும், அந்த சோர்வு விட்டுரும், மருத்துவமனைக்கு போய் 5000 10,000 செலவு பண்ண வேண்டியதில்லை இல்ல. அதே மாதிரி தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கினா நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம கனையமரித்தான் கிராமமும் நல்லா இருக்கும். அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. எல்லா போட்டாவையும் பாருங்க. ஆமா, இப்ப ஐயப்பன் போட்டாவுல சாமியே சரணம் ஐயப்பா, அம்மன் போட்டாவுல அம்மன் துணைன்னு இருக்கு. ஆமா, எல்லா போட்டாலையும் வசனங்கள் வேற. ஆமா, ஆனா முருக கடவுள் போட்டாவுல மட்டும் பாருங்க என்ன இருக்கு, ஒரு அருமையான என்ன உடம்புக்கு தெம்பான வசனம். எப்படி? யாம் இருக்க பயமேன், அதிலே முடிஞ்சு. அப்ப எந்த மொழிக்கு உலகத்துல கடவுள் கிடையாதுங்க, தமிழ் மொழி ஒண்ணுக்கு தான் உலகத்திலே கடவுளை கொடுத்திருக்கான். அப்ப யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதுக்கு காரணம். அந்த தமிழை நம்ம உருப்படியா பேசுறோமா? என்ன சொல்றீங்க? மாட்டேங்கிறானே. சென்னை போயிருந்தேங்க போன வாரம். சரி, ஆமா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. செயற்குழுக்காண்டி அவசரமா கொடுத்தாங்க மெம்பர்ல. சரி, நான் இது பாரிஸ்ல இறங்கிட்டேன். சரி, இறங்கிட்டு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு நடிகர் சங்கத்துக்கு போகணும்னே. அந்த ஆட்டோக்கார் தமிழ்ல பேசிருக்காரு. எப்படி? எங்க நடிகர் சங்கத்துக்கா உங்க ஓத்தா லெஃப்ட்ல போய், உங்க ஓத்தா ஸ்ட்ரைட்ல போய், உங்க ஓத்தா ரைட்ல போ. அட சண்டாளைங்களா, ஒரு அட்ரஸ்க்கு 50 ஓத்தா போட்டேன். இதே தமிழுங்க கோயம்புத்தூர்ல. எப்படி? அது வேற மாதிரி. எப்படி? ஏனுங்க இப்பதான் வந்தீங்களாக்கா சாப்பிட்டு போட்டுட்டு போறீங்களா? எதை போட்டு போக? வெத்தலை வாக்கு அப்படி சொல்லியா என்ற அமுனிய சுன்னியம்பாளையத்துல கீரை முட்டை சின்னையம்பாளையம் நல்ல முண்டை கீழே முட்டை. சாரி சார், சின்னையம்பாளையம். சின்னையம்பாளையத்துல கொடுத்துருக்கு 2 கோடி கொள்ளு வாங்கி போட்டு கொடுத்து போட்டு பார்த்து போட்டு போங்க. எதை போட்டு விட்டு போக? இது பூரா கோயம்புத்தூர் தமிழ். சரி, திருநெல்வேலி பக்கம் போங்களே, அது ஒரு தமிழா இருக்கு. பாசைகள் வேணும்னு வச்சுட்டேன். அப்ப வள்ளி திருமண நாடகத்தை பார்க்க வர்ற எப்படி வரணும்? எப்படி வரணும்? வீட்டை விட்டு புறப்பட்டு வரணும். புறப்படும் போது ஆணும் பெண்ணும் சாமியை கும்பிட்டு அடிச்சு காளித்தாயை கும்பிட்டு சிரிச்ச முகத்தம் உங்களை மாதிரி. ஏமா ஏமா கனைய மறைச்சால நாடகமா நாடகம் இப்ப யாரு மாசானே. அப்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆச்சரியத்தோட ஏமா யாரு முருகன், யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்ட், யாரு கஞ்சா. நீங்க தான் மிருதங்காரி சூத்து வச்சு நீங்க தான் இவன் போய் இப்படிங்கிறானே முண்டா, நீ எல்லாம் சைக்கிள் டயர் மாதிரி போயிட்ட, பஞ்சர் போனது மாதிரி. யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க. சரி, ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரல. எப்படி? என்னமோ தல் செமினி சர்க்கஸ் போறது மாதிரி, ரிக்கார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி அசால்ட்டா. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாயை வேற கூப்பிட்டு தண்ணி பாய்க்கிட்டு சரி, பாய் சரி, தலகாணி கூட சரியா, நான் எதுக்கியா நான் குட்டி நம்ம நாடகம் பார்க்க வருது. அப்புறம் எதுக்கு அந்த மொட்டை வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு? அதுக்குத்தான் நம்ம 5 பேர்த்தையும் பெசலா போட்டிருக்காங்கல்ல. அவன் இன்னைக்கு விடிய விடிய ஒன்னே வச்சு தாண்டா ஓட்டுவேன். சரி டேய் மொட்டை, அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப்பு தண்ணி இல்லைன்னு வைங்க, கூலிச்சாமி நக்கிடுவேன். ஆத்தடி நக்கிட்டு இந்த இளவட்டங்களுக்கெல்லாம் டான்ஸ்கார பிள்ளை சூப்பர் மங்கை கைதட்டுங்கயா. ஏய் செம்பட்டி கேட்டு அருமையான பிள்ளையா, புதுக்கோட்டையில இருந்து கொண்டு வந்திருக்கு. ஆமா, நகைச்சுவை நடிகையிலே அருமையாக பாடக்கூடிய பிள்ளை. ஆரம்பத்தில் உள்ள நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, சிப்பல் கழட்டவா, போடா போடா, நல்லா இருக்குமா வாய வச்சு ஆரம்பத்துல இருந்து. ஆமா, அப்படி இழுத்து அருமையான பிள்ளைங்க. பிள்ளை என்ன ஒரு தொழிலாளி, என்ட்ரன்ஸ் ஆனது விடிய வரைக்கும் பாத்துக்கங்க. சரி, அருமையான ஒரு தொழிலாளி. என்ன காரியமே என்ன, ஒரே ஒரு குறைய வச்சு. என்னையா? கருவா முண்டை. ஐயா ஐயா, நல்ல முண்டையா? நல்ல முண்டை. சரி முண்டை விடு. கருப்புல தாங்க உறுப்பு நல்லா. ஆமா, ஆனா கருவாச்சானால தொழில் இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ. இந்த பிள்ளை வர தொட்டிக்கு இந்த மண்டையனுக்கு கை இப்படி நிக்க, இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை 2 கொஞ்சம் சார். ஏன் சார் அங்கதான் சார் வெது வெதுன்னு இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? பூச்சாமியா இதுல வச்சேன். இந்த கால் 2 மடக்கி
இந்த கால் ரெண்டு ஐயோ நீட்டி படுக்க போட்டு 2:30 மணிக்கு மேல என்ன பார்த்தா தாய்மார்களுக்கெல்லாம் மடியில உள்ள பிள்ளை தலைகாணி மாதிரி எதிரி. சரி. அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க. சரி. சில ஊர்கள்ல நாட ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறக்காண்டி. நம்ம உறுப்பு கிடையாது. இல்ல எந்த யுகத்திலையும் கிடையாது. மேடையில் ஒருத்தர் தான் அண்ணன் மட்டும்தான் நிற்பார். பொன்னாடை போத்துறது ஒருத்தர் தான் இருக்கும். ஆமாம், அன்பளிப்பு கொடுத்தாலும் அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டான். இந்த ஊருக்கு கனையமரை தான் ஒரு எடுத்துக்காட்டான ஊர். ஆமாம், யாரும் உள்ளே வரமாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு வந்தா உமா மைக் செட் ஆப்ரேட்டர் மட்டும் வருவார். ஆப்ரேட்டர் எதுக்கே உள்ள வர்றாரு? ராதா செல்விட்ட அட்ரஸ் வாங்க. எப்படி? என்ன மைத்துக்கிட்டு நீ அட்ரஸ் வாங்க? எனக்கு போட்டிருக்கா, உனக்கு போட்டிருக்கா? என்ன கேட்பாரு அந்த பிள்ளை? அவசரம் மேடம், நீங்கள் தான் டான்ஸா? இங்கே பப்புடாக நடிக்கும் அன்பு சகோதரர் சண்முகராசா அவர்களுக்கு சிலம்பாருடைய வகையறாக்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். சும்மாவே இருந்தா நல்லா இருக்கிறது அப்படி இருக்கீங்க. அப்படி கை தட்டுனா உங்க முகத்துக்கு அழகு கூடும். எங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தது மாதிரி. ஆமாம், நீங்கள் 500 1000 அன்பளிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கைதட்டினாலே அப்படி அருமையான ரசிகர்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கனையமரத்தானில் வாழ்கின்ற சிலம்பாருடைய வகைராக்களை சேர்ந்த அத்துணை குடும்பத்தார்களுக்கும் கனையமரத்தானில் வாழில் அத்துணை உள்ளங்களுக்கும் நமது அன்பு கடவுள், நம்மளை வாழ்வளிக்கும் தெய்வம், நமது கோகுல கண்ணன் இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த எனது அன்பண்ணன் நாடக அமைப்பாளர் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பண்ணன் இந்த மண்ணின் மைந்தன் மாசானன் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 நன்றி. ஆகையினாலே இதுக்கு சில பேர் வருவாங்க. இவர் உள்ள போயிட்டு சும்மா வர மாட்டார். அந்த பிள்ளை நம்பர் வாங்குறதுக்காண்டி வருவாங்க. இவர் வாங்குறாரா இல்லையா? அந்த பிள்ளை நேத்து 9 நம்பர் எழுதி கொடுத்துருக்கு. 6 நம்பர் ஆல்ரவுண்டுக்கார நம்பர் 9 நம்பர். அவர் போய் மானாமதுரையில பேச்சன்னு பாட்டான். நம்ம போய் ₹1 காயின்ஸ்ல அடிச்சிருக்காரு. 9 நம்பருக்கு மசிருந்தா செல்போன் போகும். ராங் நம்பர் வந்திருக்கு. இதுக்கு சில பேர் வருவாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு, ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா. யார் காரணம்? உங்களை வச்சுட்டாங்க. அப்படி சொல்லுங்க வாத்தியாரே. நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள், ரசிக பெருமக்கள். நீங்க உம்முன்னு இருந்தீங்கன்னா நாங்களும் எதிரியை பார்த்த மாதிரி ஆத்தாடி முடிய போயிருவேன். ஏண்டா உங்களுடைய கலகலப்பு தான் எங்களுடைய கலகலப்பு. ஒண்ணுமில்ல, 15,000 ரூபாய் சோழி முடிச்சு. பார்த்தாலும் சரி பார்க்கலன்னு சரி, நானு மணிகண்டேன் அந்த ராதா செல்வி எல்லாருமே சீட்டு போட்டிருக்கோம். சீட்டு காசு கட்டி ஆகணும். இல்லாட்ட என் பொண்டாட்டி விளக்கு மாத்திட்டா அடிப்பா. அடிக்கணும். ஆமா ஆமா, அதனால சொல்றேன், உங்களை வச்சுதான் நாங்க. நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான், ரசிகர்கள் தான் சொல்லிக்கொண்டு என்னைய இந்த நாடகத்துல பப்புனா போட்டுருக்காங்க. காரணம், உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். ஏன் சிரிக்கணும்? எதுக்கு? அதுக்கு தான் சொல்றாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இது பூரா தத்த நெறியில சிரிக்கும் பேய் பிசாசு. இந்த சிரிப்பு இல்ல, சிரிச்சா தாங்க. சிரிக்காதவன பூரா பாருங்க தர்மாஸ்பத்திரியில நோட்டோட நிக்கான். எதுக்கு? சுகர் வந்துருச்சு. சிரியா பெத்த தாய் வயிற்றுல இருந்து பிறக்கையில கூட சிரிக்க மாட்டான். நரசிம்மராவ் மாதிரி இப்படியே இருப்பாங்க. சரி, அப்ப என்ன வரும்? என்ன வரும்? சுகர். 500 கோடி பணம் இருக்கும். வீட்டுக்குள்ள இனிப்பு திங்க முடியாது. கேப்பர் ரொட்டியும் கேப்ப கூழையும் குடிச்சிட்டு இருக்கான். ரோட்ல தந்தி வயிறோட இப்படி நடந்துகிட்டு இருக்கான். அப்ப என்ன செய்யணும்? உழைக்கணும், சிரிக்கணும். ஏன் உழைக்க சொல்றேன்? ஆமா, உழைச்சாத்தான் அந்த உடம்புல நோய் இருக்காது. வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வருங்க. சரியான தத்துவம்யா. வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். சரி, வயசு போயிடுச்சுன்னு வைங்க, சுகர் நம்மளை தேடி வந்துடும். அதை பார்த்துக்கங்க நல்லா. ஏன் இந்த வசனங்கள்லாம் சொல்றேன்? ₹1 தீப்பெட்டி வாங்குறீங்களே, பொறுத்திட்டு கீழே போடக்கூடாது. அந்த தீப்பெட்டியில வசனம் அருமையா போட்டிருக்காங்க. எப்படி? ₹1 தீப்பெட்டியில எப்படி? நேத்து பாக்குறேன், தெருவில் கண்டவளை நேசிப்பதை விட உன் கருவில் கொண்டவளை நேசி. ஓஹோ, எவ்வளவு பெரிய தத்துவம். தாயை நேசிக்க சொல்றாங்க. அதுக்கு தாங்க சொன்ன, தாயை சிறு துரும்பும் பல்குத்த உதவும். தப்புன்னு எதையும் எரிஞ்சிடக்கூடாது, வச்சு நிதானமா இருக்குன்னு சொல்லிக்கொண்டோம். ஏண்டா காலம் 2024
இந்த தம்பி மாசான யூடியூப்ல நாளைக்கு இந்த வள்ளி திருமணத்தை பார்த்துருவிய. அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு உட்காந்து செல்லுல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மை உண்மை. அதே மாதிரி யூடியூப், பேஸ்புக் வீடியோ கால் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆமாப்பு. என்ன இந்த வீடியோ கால் தான் மானாமதுரை பாலத்துல ஆக்சிடென்ட் ஆனதுக்கே காரணம். வீடியோ காலுக்கு ஆக்சிடென்ட் கிடையாது சம்பந்தம் இருக்கு. காரணம்ங்க இந்த வீடியோ கால் இருந்துருச்சு. அன்னைக்கு இருந்திருந்தா முருகன் வள்ளியை லவ் பண்ணி தள்ளிட்டு போயிருப்பாங்க. சரி, வள்ளி திருமணம் நாடகம் நடந்திருக்காது. அவ்வளவுதான். வீடியோ கால் இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? உங்க முகம் எனக்கு தெரியும், சரி, என் முகம் உனக்கு தெரியும். சரி, அதை என்ன செய்யணும்? பைக்குல போகையில வீடியோ கால் வந்துருச்சா நிப்பாட்டிட்டு, இளைஞர்களுக்கு சொல்றேன், நிப்பாட்டிட்டு நீ முத்தம் கூட கொடு. நக்கு நான் வேணான்னு சொல்லல. ஏன் வண்டிக்காரன், நாடக வண்டிக்காரன், இந்த காளித்தாய்க்கு பொதுவாச்சு உண்மையை சொல்றேன். சருகணியை தாண்டி நாடகம் வண்டி போய்கிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் அசந்து தூங்கிட்டோம். ஆமா, இந்த வண்டிக்காரர் என்ன செய்யறாரு? குடுக்க போறேன், குடுக்கவா? கொடுங்க மாமா, குடுக்கவா? கொடுங்க மாமா. இருந்தாலும் பொண்டாட்டிட்ட பேசிருக்கேன். சரி, நல்லா டாலி, காலையில வந்துடுறேன், வாங்க மாமா. மஞ்ச கிஞ்ச பூசி குளிச்சிரு, கும்கும்முன்னு இருக்கேன், கும்முண்டுரு, வாங்க. குடுக்கவா? கொடுங்க மாமா. குடுக்கவா? கொடுங்க மாமா. குடுத்துட்டான்டா. எதுல? நின்றுகிட்டு இருக்கிற நெல்லு வண்டியில குடுத்துட்டேன். அப்படி சொல்லு. 13 பேர் திருவேம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் கிடந்தோம். இது இந்த காளி எப்போதும் உண்மையான விஷயம். நான் தான் போனது பெட்டிக்கு. அன்னைக்கு பிழைச்ச அந்த காளித்தாய் உண்ணியத்துல 13 பேரும் பிழைச்சிருக்கும் பாருங்க. இதே ராதாச்செல்வி தான் வந்துச்சு. நானே ராதாச்செல்வி 12 மணிக்கு ஊருக்கு போய் சேர்ந்தான். இந்த சைடு கண்ணாடி உடஞ்சி எல்லாம் உடஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்வறேன்? 2 வீலர்ல போகையில கண்டிப்பா உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன், செல்போனை பயன்படுத்தாதீங்க, தலைக்கவசம் போடுங்க. தலைக்கவசம் உயிர் கவசம், முகக்கவசம் உயிர் கவசம். எங்க ஒரு செகண்ட் மூடிட்டு முழிக்க முன்ன தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவங்க பாருங்களேன், ஆக்சிலேட்டர் கூடிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா. ஒரு செகண்ட் தான் அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டு இருப்பேன். நம்ம போயிருவோம், நம்ம மனைவி பிள்ளைய தெருவில் அலையுங்க. தயவு செய்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதையே, வண்டி ஓட்டுறவங்க செல்போன் பயன்படுத்தாதையே, ஹெல்மெட் போடுங்க என்று சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் எப்படி சொன்னான் தெரியுமா? இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இது பழமை நிறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காடு வயல் தேடி போய் கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு காடு வயல் தேடி போய் கலப்பையை தூக்குனது அந்த காலம். இப்ப காலையில எந்திரிச்சு, இப்ப காலையில எந்திரிச்சு, இப்ப காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு கச்சி பேச்சு பேசுறாங்க. இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். நல்லா தாய்மார்களே நல்லா கேட்டுக்க. இப்ப ஒட்டு மூட்டு வச்சுக்கிட்டு நட்டச்சால ஓட்டு போடுக்கு வர மாட்டேன். இது பழமை குறைந்த காலம், நாட்டின் புதுமை நிறைந்த காலம். அது பெருக்கி பெண்களா அச்சடிச்ச காகிதத்தை கட்டி கட்டா கமத்து சப்பா. பாரப்பா பா எப்பா ஆடே அடி ஆசை வச்சு உண்மையிலதான் ஆரடி நின்றீல மாம்பழ கண்ணத்திலே மண்டப செல்லம பண்ணமா. பக்கத்தில வாழ வச்சு இக்கத்தில வாழி தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். பக்கத்துல வாழ வச்சு இக்கத்தில வாழி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். அந்த காலத்துல வாத்தியாரே எப்படி போய் கனைய மரச்சால தண்ணி கிடைக்காது. அந்த காலத்துல ஒட்டு தண்ணி 10 கிலோமீட்டர் போய் ஆத்துல போய் சரி நம்ம பெத்த ஆத்தா ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எப்படி நல்லா இருக்குனே, அப்படியே இருக்கட்டும்னே. தலையில 3 பானை, 3 இடுப்புல 3 பானை, 6 கையில வாளி, 7 எப்படி வருவாங்க தெரியுமா? எப்படி அடி கக்கத்துல 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 அடி கக்கத்துல வாழ வச்சு இக்கத்தில வாழி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். அடி தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப என்ன தெரியுமா? எப்படி போறாங்க? இப்ப உள்ள 11 வயசு பிள்ளைய நைட்டிய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு இந்த பைப்புக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணி அதுல எத்தனை குடம் வைக்கலாம்? 5 குடம் வைக்கலாம். சரி சரி. ரவுண்டா இருக்கு. அந்த பானை அந்த ரவுண்ட்ல வச்சு தள்ளிக்கிட்டே போவாங்க. சுத்தி சுத்தி வந்தீங்க தொப்புல காட்டி வந்தீங்க, சுத்தி சுத்தி வந்தீங்க தொப்புல காட்டி ஓடிய ஓடிய போட்டா. இப்ப பானைகளை கொண்டு போய் பைப்பு சுத்தி போட்டு குடும்பி சண்டை போடுறாங்க இந்த காலம். பானைகளை கொண்டு போய் பவி சட்டை போட்டுக்கிட்டு குடுமி சட்டை போடுறாங்க இந்த காலம். அத்தை பெத்த மல்லிகைப்பூ என் ஆசை கேட்ட முல்லை பூவே கண்ணத்தில் மல்லம செல்லம போனமா நான் மாறி மாறி முத்தம் தாய் மல்லம செல்லம போனமா.
இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? தாய் குலத்துக்கு, தாய்மார்களுக்கு சொன்னேன். கக்கத்துல வான வச்சு இக்கத்துல வாளி வச்சு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு கணைய மரச்சால என்ன நடந்துச்சு? ஒரு கிழவி தாயா பிரசவம் பார்க்கும், கையில ஒரு விளக்கெண்ணெய் பாட்டில் கொடுப்பாங்க. 10 பொம்பளை ஆளுக்கு சுகப்பிரசவம். எத்தனை உள்ள 10 சுகப்பிரசவம் தான். நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ உன்னை மானாமதுரை தூக்கிட்டு போனோன்னா அருவாளோட நிக்கிறாரு. எதுக்கு? டாக்டர் பெட்ல படுக்க போட்டு புருட்டுன்னு ஒரு அருவை. சிசரியன் பிளேட் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு பேரு சிசரியன். பிள்ளையோட வீட்டுக்கு வரையில 1.5 லட்சம் ரூபாய் பில்லு. ஜோலி முடிஞ்சு. நீ என்னைக்கு தலைகளை தண்ணி கூட எடுத்திருந்தா இந்த 1.5 லட்சம் ரூபாய் போயிருக்குமா? அம்மி ஓட்ட அரைச்சிருந்தா இந்த 1.5 லட்சம் ரூபாய் போயிருக்குமா? அம்மி ஓட்டு அரைக்கிறது எதுக்குனே? எதுக்கு தெரியுமா? குழம்பு மணக்கணும். அந்த அம்மியில அரைக்கல சத்தம் கேட்கணும். எப்படி? புருட்டு புருட்டுண்டு. சரி மக்கள் கணைய மறைச்சால இன்னார் வீட்டுல மீன் குழம்பு கண்டுபிடிச்சு போடுவாங்க. 1 கிலோ மீனுக்கு நம்மள பெத்த தாய் இப்படி அரைக்கடி அக்கா மக்கா. மார்பக புற்றுநோய் வராது. குழம்பு மணக்கு. இப்ப மணக்குமா? எப்படி? வீட்டுக்குள்ளேயே மணக்குது இல்ல. எப்படி சொல்றீங்க? நம்ம அன்னவாசல் குமார் அண்ணே சமையல் அண்ணே அருமையான அந்த முட்டை கிரேவி அள்ளிட்டானையா மனுஷன். ஆத்தாடி 1 கிலோ தின்றுப்பான்டா குளிச்சாமி. 1.5 மணிக்கு வைத்த கலைக்கிறோம். பேருக்கும் அந்த சமையலுக்கும் எப்படி அமைஞ்சிருப்பாரு? அன்னவாசல் சமையல். அன்னவாசல் சமையல் குமார் அவர் எங்கயா அள்ளிட்டானையா சாப்பாடு. காலையில உன்னை வெளுத்து கட்டுறியா? சாம்பாரை கொண்டு வந்து ஊத்துற அடி கண்டாரளி. பிராய்லர் கோழியை சிங்காதங்க. ஸ்லோ பாய்சன். அந்த திண்டா என்ன வரும்? குசுதான் வரும். மோசமானது. கேப்பக்கூழும் கம்மங்கூழும் போய் சிக்கன் ரைஸ் பிராட் ரைஸ்ல கொண்டு வந்து விட்டுட்டேன். கேப்பக்குள்ள எங்க இருக்கு? நூடுல்ஸ் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. எப்படி? செம்பு 25 ரூபா பட்டையோட. அந்த பட்டையோட தெய்வீக கூழம். அந்த கூழ் 3 நாள் கூழு எனக்கு தான் தெரியும். ஆள் கூடிட்டா ரவைய கலந்துருவேன். கொரோனாவுல ஊரா இவன் கூழ் வியாபாரம் தான் பார்த்தேன். குளிச்சாமி அன்பு ஐயா காவல்துறை ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நரிக்குடி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு சிலம்பாருடைய வகையர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அப்படிப்பட்ட கேப்பக்கூழ அப்ப இருந்திருக்கு. ஆமாங்க. அந்த சத்து அந்த கம்மங்குள்ள குடிச்சா கம்பா நிப்பாங்க. அது மாதிரி அன்னைக்கு மணத்த குழம்பு இன்னைக்கு மணக்கல. காரணம் என்ன? பூரா பொடி போட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு உழுத ஏற்கலப்ப போய் இன்னைக்கு டிராக்டர்ல வந்து விட்டுருச்சு. 50 ஆள் வேலையை ஒரு மிஷின் பார்த்துருது. என்னைக்கு உழைப்பு குறைஞ்சிச்சோ நம்மள நோய் தாவ ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனும் வரப்பு வெட்டிட்டு ஒரு படி மொச்சப்பயிரை தின்னுட்டு அடே அப்பா கணைய மரச்சால குசு வாங்க அந்த எந்திரிச்சு போதுவாரு 12 ரூபா வண்டி திட்டி ஓடு பறக்கு வாரு மீசை வாரு கெளுத்தி மீசை திட்டுன்னு ஒரு சவுண்டு தின்னு. அதுக்கெல்லாம் எப்படி 3-4 குண்டாட்டியா இருக்கும் கணக்கேன். அடி நொறுக்கிருப்பாங்க மனுஷங்க. இன்னைக்கு சாப்பிட முடியல, குழந்தை வர முடியல. ஒரு குழந்தை வந்தாலும் 1/2 கிலோ செய்யல. எங்கனே குழந்தை? இந்த 1/2 கிலோ தோல்ல எப்படியா வர முடியுது? 150 ரூபாய்க்கு வீரன் சரக்குன்னு கொண்டு வந்திருக்கேன். அது வீரனா தானே இருக்கும். அதை சாப்பிட்டா கோலையாகி படுத்துருவா சண்டாளைங்க. தயவு செய்து இப்ப உள்ள சரக்கை சாப்பிட்டீங்க. முதல்ல குழந்தை இல்லாம விந்தத்தையும் பாதிக்கும். இந்த மேடையில சொல்றேன். பூரா கெமிக்கல்ங்க. 100க்கு 80% இன்னைக்கு இளைஞர்கள் குழந்தை இல்லாத காரணமே இன்றைக்கு உள்ள சரக்கு தான். கேட்டா கேட்டு போ. இன்க்ளூடிங் நான் யோக்கியம் கிடையாது. நானும் சாப்பிட்டேன். இப்ப சாப்பிடறதில்ல. நான் இப்ப சாப்பிடறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? அனுபவிச்சுட்டேன். அனுபவிச்சு குளுக்கோஸ் ஏறி நரம்பு ஊசி போட்டு டாக்டர் ஏன்டா இப்படி சாப்பிட்றதுக்கு ரயில்வேல ஓடி விழுறா ஒரே தான் முடிஞ்சிருவேன். போய் விழுந்தாப்புல அன்னைக்கு ரயில் வராத நாளா போச்சு. போராட்டம் பண்ணிட்டாங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன். அன்னைக்கு முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? காலையில எந்திரிச்சு கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு நீராக குடிச்சிட்டு கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு கட்டப்பீடியை இழுத்துக்கிட்டு நல்ல கணேசு போயில உருட்டி உள்ளதல்லிக்கிட்டு டாஸ்மார்க்ல போய் 150 ரூபா சரக்கு அடிச்சுக்கிட்டு பிளாக்ல 200 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த இது போலவே இருந்த காலம். நாட்டின் புதுமணி இருந்த காலம். அதனாலே முன்னாடி உட்கார்ந்து
தயவு செய்து சினிமா கண்ணோடத்தோட நாடகத்தை பார்க்காம நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் கனையமரைத்தான் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளிகோவில் மகா சிவராத்திரி மாசி கலரி உற்சவர் அப்படியா தேதி மாறி இருக்கோ நான் கீதப்பிரியானு என்னம்மா சேவாண்டி அவனுக்கு புரியலை ஒருவேளை இங்கே மாசி கலரி இன்னைக்கா இருக்கும் மாசி கலரி ஒரு உற்சவத்தை முன்னிட்டு நமது சலமாருடைய வகையறக்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக. ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் 4ஆம் தேதி சூத்துல மச்சே கலட்டியா பாப்பா அழட்ட மாட்டேன் ஆச்சு விடுவாங்க. என்னடா ஒரு வாரம் கழிச்சு அதுக்கெல்லாம் ஆச்சுட்டு போயிடுவாங்கடா. உங்கள் நட்சத்திரம் நமது 18/6/2024 இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை தான். இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் நரிக்குடி திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர்களது தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னாடி விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் அன்பு தாய்மார்கள், கொஞ்சமா இருந்தாலும் இந்த வள்ளி திருமணத்தை காலையில் முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் எனது அன்பு தங்கச்சி அம்மாமார்கள் அக்காமார்கள்லாம் இருப்பைய இருந்து குழவை ஓட்டு வாழ்த்திட்டு போங்க. வாழ்த்திட்டு போனீங்கன்னா உங்க திருமாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அப்ப வாத்தியாரே கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே தைவச்சு ஆகாதியா நல்ல முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும், புத்திர பாக்கியம் புத்திரஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்க ஏன் உனக்கு காட்டலையாக்கு இப்பதானே சொன்னேன் செல்ல பத்தி. நான் பேசுறது கவனியா, பாக்குறத பாக்கி லைட் அங்கிட்டு வந்து காமி ஆன்ட்டு அதை வச்சு ஓட்டிக்கிறேன். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், சங்கீத சாம்ராஜ், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு சகோதரர் கீழராங்கிய மாநகர் 2 அடுத்த டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவர்களில் வேடன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்து முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய தன் இனிய காரணத்தால் செவிகளெல்லாம் குளிர் வைக்கக்கூடிய இசைக்குயில் உங்கள் அபிமான நட்சத்திரம். இன்றைக்கு தமிழகம் ரசிகர் மனதில் நீங்கா இடம் பெறக்கூடிய கரூரை சேர்ந்த அன்பு சகோதரி ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் இவரங்க மடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா? நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா? இதிகாச சுடர் புராண புயல் உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது மதுரை அருகாமையில் உள்ள கருவனூர் கண்டெடுத்த வைகை தென்றல் அன்பு சகோதரர் SVP கீதப்பிரியன் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் பொன்னாட ஓத்தையிலே நான் கேட்டேன். நமது தொகுதியை சேர்ந்த நமது மாவட்டத்தை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை பெரிய ஒரு கலை குடும்பத்தில் பிறந்த தன் வாசிப்பாலையும் தன் குரல் வளத்தாலையும் தமிழகம் எங்கும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற இதுக்கு அடுத்து இந்த நடிகை, இந்த சுதி, இந்த ராகம், இந்த பாடத்தான் பாட போறென்று எங்களையெல்லாம் வளர்த்து விடக்கூடிய இந்த கனையமரைத்தான் மேடையில் நான் பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி புளியங்குளமான 2 அடுத்த GKS ஜெய மணிகண்டன் அவர்கள் இவர்களுடைய அனுபவம் அன்பின்பார். ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சுகத்தில் தோண்டிய முத்து, எங்க ராஜா கண்ணு ஆயிரத்தில் ஒண்ணே ஒண்ணு, ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சுகத்தில் தோண்டிய முத்து. மண்ணில் இட்டு பின்னில் இட்டு மச்சான் தந்த பிந்தி மொழி, நெஞ்சில் நெல்லி தொட்டிகள்
அருமையான பாடல். ஏண்டா இடையிடையே விடுற? நன்றி. அதுக்கடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரையை வைத்து வருகின்ற மதுரை பசுமலை கல்லூரியில் முறையாக பயின்று பல விருதுகளை பெற்று நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு வாணி வைத்து வருகின்ற நமது அரசகுலம் மாநகர் 2 அடுத்த அன்பண்ணன் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் ஆகிய நமது அஞ்சூர் நாடு ஏனாதியைச் சேர்ந்த அன்பு மருமகன் NR ஜெயராஜ் அவர்கள் இவர் மடையில் மிருதங்கன் தொப்பில் அந்த வேளா. நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. 4 மணிக்கு வந்த மேகத்தை பார்த்தா இன்னைக்கு நாடகம் நடந்திருக்குன்னு நான் நினச்சேன். நான் அங்கே கால் வச்சா மழை வருமா? காலையில் தான் வரும். நன்றி. அது மிருதங்க மட்டுமல்ல, சல்லிக்கட்டு மாடு அவர் வீட்டில் வளர்க்குறாரு, மஞ்சு வரட்டு காலை, அது போக ஒட்டகச்சிவிங்கி, ஓனை, கழுதை, பாம்பு, ஜூவா வச்சு நடத்துறியா? நட்டுவாக்காளி எல்லாமே வளர்க்குறாரு. உடும்பு 3 உடும்பு வச்சிருக்காரு. அந்த தோல் தான் அந்த தோல். அதுக்கு அடுத்தபடியாக இந்த தோலை இந்த பாடுபடுதுன்னா வீட்டில் அந்த என் மருமக என்ன பாடுபடுதோ. கல்யாணம் ஆகலையா? பொண்ணு நீ வேற ஏன் பொண்டாட்டி கணக்க பார்த்தா கருப்பப்பை எடுத்துட்டு துணி பைய வச்சுட்டாங்க. நானும் முக்கிய அடிச்சுட்டேன் பார்க்குறேன், ஒன்றையும் காணோம். மிருதங்கத்திற்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி கொரோனாவில் காய்கறி வியாபாரம் பார்த்தேன். காய்கறிக்குள்ளே பாட்டில் வியாபாரம் பார்த்தேன். உங்கள் அபிமான நட்சத்திரம் ஊழ மூக்கனும் ஆகிய நமது காரியாவட்டி அருகாமையில் உள்ள தண்டிய நிலத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை SPS அழகர் அவர்கள் இவரங்க மேரையில் ஆல்ரவுண்டு மட்டும் கீழ் ரவுண்டு.
அருமை. இளந்தாரி பைய அடி நொறுக்கிறேன். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஆளு யாரு? யூடியூப் புகழ், ஆ. மலேசியா சிங்கப்பூர் புகழ், உங்கள் அபிமான நட்சத்திரம், இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி அடடடட. அமரர். ஏய், ஏய், அமரர்னா செத்து போயிட்டாரையா? உங்க அப்பா இருக்காரா இல்லாரா? இறந்துட்டாரு அவங்க அப்பா. அவரை தாண்டா அமரருங்கிறேன். போட ஊழப்புக்கு போயலாம். உங்கள் அபிமான நட்சத்திரம் தெய்வத்திரு. ஏய், தெய்வத்திருநாளும் செத்து போயிட்டேன் தாயா அர்த்தம்? அவர் சொன்னார் மாஜான் அண்ணன் இல்ல, ரொம்ப முடியாம கிடக்காண்டு. அவங்க அப்பத்தாவையா? உங்கள் அபிமான நட்சத்திரம் பெயர் அன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த நாடகம் கலகலப்புக்கே அண்ணன் அண்ணன் கூலிச்சாமி தான். காமெடி பேசுகிறோம். ஆமாம், அந்த வயசுலேயும் ஒரு சுற்றி வந்து ஆமாம் நானும் தெய்வத்தை கும்பிட்றேன் காலாண்டு உள்ள போகணும்ட்டு போகுதுலையே. நமது பரம்புப்பட்டியை சேர்ந்த எஸ்கே கூலிச்சாமி அவர்கள் இவர்கள் மடையில் சிஞ்சா ஒத்த குத்திட்டேன். 2500 சோழி முடிஞ்சு. ஆமாம், பாதி நேரத்துக்கெல்லாம் அரை கண்ணில் இருப்பேன். ஆமாம், கல் குடிச்ச போதையால் மாதிரி. ஏய் அசைக்காத பிரேஸ் மற்ற வீக்குடா. நன்றி. எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லுங்க வாத்தியார. ஐயா என்னையா கூழு போய் கேளியா அடியா. அரே அப்பா எப்படி தகத்திருவ முண்டை வெட்டு பெறாம போக மாட்டாப்புல. நீதான் வாட்ச்மேனே, எனக்கு ஆள் பார்க்குறவன். இவர் அப்படியே சொல்லட்டுறாரு. போட்டு போட்டு மாசானத்திட்ட டோக்கன் நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை நாடகத்துக்கு எடுத்து வாடா. இந்த தங்கப்பிள்ளையே நான் பார்த்து இவனை கண்டாரோமே நான் வைக்கலாமாடா? இவனை வெட்டுனான் எல்லாம். இதை விட்டுட்டு இதுல விடு. அதுல கொடுக்க வேற ஒண்ணு இருக்கு. நான் இல்லை அந்த சொல்றாப்ல பேசாதீங்க வாத்தியார, டயலாக் மறந்துடுங்க. சரி சரி. நான் கொடுக்கவா? நாட்டிய பியூட்டி உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது புதுகையை சேர்ந்த RS ராதா செல்வி அவர்கள் இவர்கள் மடையில் டான்ஸ் அண்ட் காமெடி. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, 4 குணம் சேர்ந்ததொரு பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததில் என்னிடமோ, அது நடைபழகி வந்ததென்ற என்னிடமோ, என்னிடமோ, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. வாத்தியாரே, இது யாருக்கு? இது வந்து பெரியவங்களுக்கு. பெரியவங்களுக்கு. இப்ப நடுத்தரமான இளவட்டங்களுக்கு, நடுத்தரமான இளைஞர்களுக்கு. நடுத்தரமான இளைஞர்னா நம்ம வயசு, நம்ம வயசுக்கு. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமாது, இடம் புரியாமல் பயந்து வருந்தேன், இடம் தெரியாமல் தயந்து வருந்தேன், என்னமோ சொல்வெற்றில் தள்ளியே நில்லுங்கள் தொட்டதால் அடி அடி குத்து அப்படி அடி அடி. நல்லா எவ்வி கொடுக்கைய. சரி விடுங்க, மூட்டு